ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் அரை சன்ஷைன் என்கின்ற காலை ஜப தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள், இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள், அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. தூய ஆவியானவரே வாங்க, என் மூத்த பங்காளரே வாங்க. இந்த அரை சன்ஷைன், இந்த காலை ஜப தியானத்தில் நீர் வந்து நடத்த ஜபிக்கிறோம். பாடல் ஆராதனை, வேத வாசிப்பு, செய்தி வேலை, ஜெபம், ஆசீர்வாதம், அத்தனை பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். God bless you. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்று சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமேன். இந்த காலை வேளையிலே நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். நம் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், கண்மலையான தேவன் நம் தேவன். ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நமக்கு ஒரு புதிய ஒரு நாட்களுக்குள் செல்கிறது போலவே நம்மை நம் தேவன் நடத்தி செல்கிறார். ஒவ்வொரு நாளையும் நமக்கு அற்புதமாகவும் அடையாளமாகவும் நாம் செல்லும் போதும் நாம் போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு பக்க துணையாக இருந்து நம்மை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் துதித்து ஆராதித்து இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். நல்ல நண்பன் வல்ல தேவன் என் ஜீவனே, எந்தன் சுகமே, எந்தன் பலனே, என் சுவாசமே. நல்ல நண்பன் வல்ல தேவன் என் ஜீவனே, எந்தன் சுகமே, எந்தன் பலனே, என் சுவாசமே. காருண்யமே இயேசுவே, என் மனவாளனே, நேசதீபமே. காருண்யமே, ஹல்லேலூயா, இயேசுவே, என் மனவாளனே, நேசதீபமே. எப்போதும் உம் பாதத்தை நான் கண்ணீரால் கழுவுவேன்.
தப்பாமல் தழுவியே நான் ஓயாமல் முத்தம் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்போதும் உம் பாதத்தை நான் கண்ணீரால் கழுவேன். எப்போதும் உம் பாதத்தை நான் கண்ணீரால் கழுவேன். தப்பாமல் தழுவியே நான் ஓயாமல் முத்தம் செய்வேன். நான் தப்பாமல் தழுவியே நான் ஓயாமல் முத்தம் செய்வேன். கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். என்னை விட்டு நீங்காத என் நல்ல பங்கு நீரே, என் நெஞ்சத்திலே தங்கும் வெள்ளை போல சென்றே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை விட்டு நீங்காத என் நல்ல பங்கு நீரே, என்னை விட்டு நீங்காத என் நல்ல பங்கு நீரே. என் நெஞ்சத்திலே தங்கும் வெள்ளை போல சென்றே. என் நெஞ்சத்திலே தங்கும் வெள்ளை போல சென்றே. கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். ஆமென். என்றும் நான் கலங்கிறேன், நான் உம்மை விட்டு விலகிறேன். உம் அன்பு உள்ளங்கையில் என்னாலும் தஞ்சமாவேன். ஹல்லேலூயா. என்றும் நான் கலங்கிடேன், நான் உம்மை விட்டு விலகேன். என்றும் நான் கலங்கிடேன், நான் உம்மை விட்டு விலகேன். உம் அன்பு உள்ளங்கையில் என்னாலும் தஞ்சமாவேன். ஹல்லேலூயா. உம் அன்பு உள்ளங்கையில் என்னாலும் தஞ்சமாவேன். கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். கர்த்தரே கண்மலையானவர், கண்ணுறங்காமலே காப்பவர். நல்ல நண்பன் வல்ல தேவன் என் ஜீவனே, எந்தன் சுகமே எந்தன் பலனே என் சுவாசமே. நல்ல நண்பன் வல்ல தேவன் என் ஜீவனே, எந்தன் சுகமே எந்தன் பலனே என் சுவாசமே. காருண்யமே இயேசுவே, என் மனவாளனே, நேசதீபமே. காருண்யமே இயேசுவே, என் மனவாளனே, நேசதீபமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர், கண்மலையானவர், எங்கள் கேடகமாய் இருக்கிறீர், நாங்கள் நம்பும் துருகமாய் இருக்கிறீர்.
எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருந்து எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து எங்களோடு வழிநடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. 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 யாவரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 தேவன் இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டு உள்ளார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தயாராக இருக்கிறோம். மக்களே, யாவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வரை. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ஆனந்த்குமார் அவர்கள் வந்து நமக்காக இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட என் தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் தேவன் கொடுத்த ஒரு நல்ல நாளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நியூ கிரேஸ் டிவி மூலமாய் இந்த நாளில் அன்றைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகவும், நியூ கிரேஸ் டிவி மூலமாய் அன்றைய கொடுத்த சார்லஸ் ஐயா அவர்களுக்காகவும் ஊழியர்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த தலைப்புக்காய் நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அநேக உவமைகளால் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசியிருக்கிறார். அதில் ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதை என்று சொல்லி தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான் என்று, அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அவன் உணராதிருக்கிறபடினால் அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று கூறியிருக்கிறது. அதுக்கு அந்த உணர்வை தேவன் தர வேண்டும் என்று சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்று தாவீது
தேவனிடத்தில் மன்றாடி கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் முதலாவது எதிர்பார்ப்பது நம்முடைய உணர்வுகள். தேவன் உணர்வில்லாதவன் உண்டோ என்று மனுபுத்தரை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதம் 14:2 படி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று தேவன் மறைவான குற்றங்களுக்கு நீ நீங்களாக்கும் என்று தாவீது 51:19 சங்கீதத்தில் 12 குறிப்பிடுகிறதை நான் பார்க்கிறோம். இப்போ தேவன் ஒரு மனிதனை, தாவீது எப்படி அந்த உணர்வுகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளையும் ஞானத்தையும் தேவன் கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் இந்த நாளில் ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். இரண்டாவது காரியங்களை மத்தேயு 13:20 13:5 படி, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டானவுடனே இடரடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் உடனே வசனத்தை கேட்டவுடனே ஒரு உற்சாகத்துடனே அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் கொஞ்ச காலம் மாத்திரம் அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறான். ஆனால் அந்த வார்த்தை பாறையின் மீது வைக்கப்பட்ட ஒரு இருதயம் நல்ல நிலத்தில் அவரை வேரூன்றி நிற்காதபடியினால், அந்த வார்த்தை அவனுக்குள் நிலைத்திராதபடியினால் அவன் வழி விலகி போகிறவனாக இருக்கிறான். தேவன் கொஞ்ச காலம் மாத்திரம் அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறான். வசனத்து நிமித்தம் உபத்திரவும் பாடுகளும் அநேக ஆண்டவரை கவலைகள் கண்ணீர் ஆண்டவரை பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவன் தேவனை விட்டு பிரிவினை உண்டாக்க அவன் முற்படுகிறான். அதுக்கு யோவான் 15 5 5, 6, 7, 8 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறதை நாம் காண்கிறோம். தேவன் அவரே திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். அவர் நம்மிலும் அவரிலும் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 49 22 யோசேப்பு கனிதரும் செடி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு சிறுவயது முதல் அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் அநேக ஆண்டவரை போராட்டங்களையும் சந்தித்த பொழுதிலும் தேவனை கைவிடாதபடி அவர் இறுக்கி பிடித்திருந்த நாள் ஆண்டவரை அந்த நாளில் அவர் பெரிய ஒரு ஸ்காலர்ஷிப்பாக மாற கர்த்தர் கிருபை செய்திருந்தார். அந்த நாளிலும் கூட நாம் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் பட்டாலும் தேவனை விட்டு விலகாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம வர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பிரியாமல் நம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியங்கள் மத்தேயு 13 7 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையிலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். உலக கவலைகள், அநேக பாடுகள், உபத்திரவங்கள் அநேக நெருக்கப்படுகிறதுனால் அவன் தேவனை விட்டு விலகி போகிறான். முள்ளுள்ள நெருக்கங்களில் சிக்கிக்கொள்ளுகிறான். லூக்கா 21 34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லௌகீக கவலைகள், அநேக கவலைகளினால் மனிதன் பாரப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனாய் கர்த்தரை நாம் இறுக்கி பிடிப்போமானால், அவரிடத்தில் அன்றி அவருடைய வார்த்தையை நம் கை கொண்டு நடப்போமானால் அந்த கவலையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து பாதுகாப்பார். கவலைப்படுகிற ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்கூடுமா என்று தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 120 1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று தேவன் கர்த்தரை சொல்லுகிறார். தாவீது சொன்னபடி அந்த நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை விடுவித்து பாதுகாப்பார். 1 பேதுரு 5 7 கூறியிருக்கிறபடி அவர் நம்மை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன்.
நம்ம எந்த மனுஷங்களை நம்மளை விசாரிக்கிறாங்களோ, யாரோ இல்லையோ, என்னவோ ஏதோ, ஆனால் தேவன் நம்மளை விசாரிக்கிறபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடும் பொழுது கர்த்தர் பெரிய சமாதானத்தை, பெரிய ஒரு விடுதலையும் கொடுப்பார்னு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொன்னபடி, அந்த கொஞ்ச காலம், இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்கின்ற காலம் கர்த்தருக்காக நம்ம உண்மையாய் வாழும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துவார் என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், முள்ளில் இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தை மயக்கவும் வசனத்தை நெருக்கி போடுகிறதனால் அவனும் பலனற்று போவான். இந்த முள்ளுள்ள இடங்களில் அநேக காரியங்களில் நெருக்கப்படுகிற, ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள், தொழில் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், எந்த காரியங்களாக இருந்தாலும் இந்த தேவனை கர்த்தர் அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். 4வது காரியம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், மத்தேயு 13:23 சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல நிலத்தில் விளைக்கப்பட்ட விதை என்றால் தேவனுடைய வார்த்தையை அன்னதினமும் கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து அதன்படி நடக்கிறவனே நல்ல விதை நிலத்தில் விதைக்கப்பட்ட மனிதனாக இருப்பான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அவருடைய வேதத்தை வாசித்து அதன்படி வாழ்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம் நல்ல நிலத்து விதைத்த விதையாய் நாம் வாழ முடியும். சங்கீதம் 23:2, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையை கொண்டு போய் விடுவார். சங்கீதம் 23:6 எழுதியிருக்கிறபடி, என் ஜீவனாலும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனாய் பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை பிரச்சனைகள் மாட்டியிருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை உபத்திரவங்கள் நம்ம ஆண்டவரை சோதனை முற்பட்டு இருந்தாலும், இந்த தேவனை கர்த்தர் நம்முடைய புல்லுள்ள இடங்களில் மேல் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர கர்த்தர் உதவி செய்வார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் சகல தேசங்களிலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மளை சகல தேசங்களிலும் சாட்சியாக வைப்பார். யோவான் 15:26 எழுதியிருக்கிறபடி, பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்பொழுது அப்போஸ்தலர் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன், நம்மை பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். இந்த நாளிலும் கூட இந்த 4 குறிப்புகளை குறித்து தேவன் கொடுத்த நல்ல ஒரு காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விதை என்பது தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு அனுதினமும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் இந்த நியூ கிரேஸ் டிவி இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நியூ கிரேஸ் டிவி ஐயா பிஷப் சார்லஸ் ஐயா அவர்கள் இறுதி ஜெபம் செய்து நிறைவு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க. நம்ம வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயமாகிய பலகையில எப்படி எழுதி வைத்திருக்கிறோம்? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு பார்த்தோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தருடைய வசனம் தான் விதை. அந்த விதை உங்கள் மத்தியிலே இயேசுவாக வந்திருக்கிறது. உங்கள் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம், மகிழ்ச்சி தான், களிப்பு தான். உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது, உங்கள் துக்கமெல்லாம் ஆயப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையிலே அணு தினமும் படுகிற பாடுகளில் எல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர், இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கப்பட்ட இந்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் வழி அருகே விழுந்த விதையா இருக்கிறோமா? வழி அருகே உள்ள அந்த நிலமாய் இருக்கிறோமா? கட்பாறை இடமா இருக்கிறோமா? முள்ளுள்ள இடமா இருக்கிறோமா? இல்ல நல்ல நிலமாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களை செவைப்படுத்தும். நம்முடைய வார்த்தைகள் இருதயத்தில் தங்கும்படியாக எங்கள் இருதயத்தை கழுவி பரிசுத்தமாக்குங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, யாவரும் ஒப்பு கொடுப்போம். இந்த காலை நேரம் உங்களுக்குண்டான ஒரு நேரம் தேவ பிள்ளையே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் உடையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நமக்கு நன்றி அப்பா. ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் பூசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரக்கத்தின் ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் பாயட்டும். இருதயம் எல்லாம் பரிசுத்தம் உண்டாகட்டும். உம்முடைய நீதியை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. ஒப்பு கொடு தேவ பிள்ளையே. இன்றைக்கு நீ விசேஷமான ஒரு அபிஷேகத்தை உணர்கிறாய். இன்றைக்கு அவருடைய ரத்தம் உன்னை சந்திக்கிறது. உன் நிலத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்குறார். கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நிறைவேறும். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆவியானவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தத்தினால் கழுவி ஆவியால் நிரப்புங்கப்பா. ராஜ்யம் வரட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வானத்தையும் பூமியை படைத்த பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுள்ள என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரிய பரியந்தம் இருப்பதாக. ஆமென். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.